ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏபி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பைக் வந்து செகண்ட் சர்வீஸ் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அதோட விலாக் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து வாங்க போனப்போ நம்மளை வந்து பெருசாக எதுவுமே காட்டிக்கலை. ஸோ ஷோரூம் வீடியோஸு, பைக் வீடியோஸு, மாடல்ஸ் எதுவுமே நம்ம வந்து அப்டேட் பண்ணலை. ஸோ வந்து சரி, சர்வீஸ் போகும்போதாச்சும் நம்ம அதோட அப்டேட் வந்து கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். நான் இந்த தடவை ஏன் ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு நான் போகல, செகண்ட் சர்வீஸுக்கு நான் போகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, ஸோ நம்ம வந்து பைக்குக்கு வந்து நம்ம அமௌண்ட் கட்டியிருக்கோம். ஸோ எவ்வளோ கட்டியிருக்கோம், அதோட ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் எங்கே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷோரூமில் போய் கேட்குறதுக்காக போனேன். பட் அவங்க சொல்லிட்டாங்க, நம்ம வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் இது மூலமாக தானே போட்டோம். ஸோ வந்து நீங்கள் அங்கே தான் போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேங்க்கில் தான் போட்டு கொடுத்தாங்க ஃபினான்ஷியல் லோன். ஸோ நம்ம வந்து அங்கே தான் கேட்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் அந்த ஸ்டேட்மெண்ட் இங்கே சிஸ்டத்தில் எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஓகே, வந்தோட ஷோரூம் விலாகு, நான் சர்வீஸ் பண்ணுற விலாக் எல்லாமே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்திருக்கேன், ஷூட் பண்ணிங்க. ஸோ இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே இந்த ஏரியா ஃபுல்லாமே வந்து எல்லாமே ஷோரூமாக தான் இருக்கும். ஸோ இந்த ஷோரூமில் நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி பைக் வேணுமோ நீங்கள் வந்து பார்த்துக்கலாமே, எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பைக் ஓட்டுறீங்க, எப்போ வாங்குனீங்க, ரீசெண்டாக வாங்குனீங்களா, இல்லை இனிமேல் எடுக்க போகிறீங்களா அப்படின்றதே மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து ரொம்ப இந்த சைடு நம்ம வந்துட்டு திரும்ப ரவுண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அந்த சைடு போக போகிறோம். ஒரு வழியாக ஹோண்டா ஷோரூம்குள்ளே வந்தாச்சு. இப்போலாம் வந்து நியூ மாடல்ஸ் எல்லாம் வந்து வெளியில் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. பட் வந்து ரொம்ப தூசியாக இருந்துச்சு. ஸோ வந்து இந்த கிரே கலர் வந்து எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த பைக் இருக்குல்ல, இதுதான் வந்து இப்போ அதிகமாக சேல்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் போனப்பவுமே இந்த பைக்கே வந்து நம்பர் பிளேட் மாட்டுறதுக்காக ஒரு 3 பீஸ் வந்து வந்திருந்தாங்க. ஸோ இந்த கலரில். ஸோ மற்ற கலர்ஸ் வந்து அவ்வளோவா யாரும் ப்ரிஃபர் பண்ணல போல். இந்த கலர்லேயே 2-3 வண்டி வந்து சர்வீஸுக்கும் வந்துருச்சு, நம்பர் பிளேட் மாட்டும் வந்துருச்சு. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேப் லொக்கேஷனும் போட்டிருந்தாங்க. ஸோ வந்து இங்கே வந்து அவங்களோட அச்சீவ்மெண்ட் இதெல்லாம் போட்டிருந்தாங்க ஷோரூம் வெளியிலேயே. ஸோ இதோட ஆஃபர்ஸ் என்ன, ஒவ்வொரு பைக்கோட அட்வான்டேஜ் என்ன எல்லாமே போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து இது வந்து நம்ம பைக்லேயே வந்து ரெட் கலர். ஸோ இப்போ இந்த கீ ஃபெசிலிட்டிஸ் வச்சு நிறைய பைக்கில் இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இப்போ நான் பார்த்த பைக்லேயே வந்து நிறைய கீலெஸ் மாடலே வந்துருச்சு. ஃபுல்லாக ரிமோட் கண்ட்ரோல்லையே ரிமோட் கீழே வந்துருச்சு. ஸோ அதோட ஃபுல்லாக அந்த வந்து அப்டேட்டடு பைக்ஸை வந்து வெளியில் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. ஒரு வழியாக ஷோரூம் உள்ளே போயிட்டோம். ஸோ இந்த சைடு வந்து ஸோ இப்போ நிறைய பைக்கெலாம் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்ருந்தோம். அந்த சைடு நிறைய இருந்துச்சு. பட் நான் போகல. என் தம்பி கால் பண்ணி சர்வீஸ் பண்ண வந்தோம், நம்ம இங்கே வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ கஸ்டமர் லான்ச்சில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே வந்து நியூஸாகவே ஓடிட்டு இருந்துச்சு, ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. ஸோ அந்த அக்கா கிட்டே ரிமோட் கேட்டு வேறு ஒரு மூவி மாற்றி அப்புறமா பார்த்துட்ருந்தோம். பட் அடுத்தடுத்து கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உட்காரதுக்கே இடமில்லை. ஸோ பக்கத்தில் பார்த்திங்கன்னா நல்ல வேளை அந்த கூலர் ஓடிட்டுருந்துச்சா, ஏசி ஓடிட்டுருந்துச்சா. ஸோ அந்த தண்ணிக்கு வந்து நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. ஸோ அந்த தண்ணி நல்லா சில்லுன்னு இருக்கவும் எடுத்து குடிச்சிட்ருந்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா வாட்டர் வாஷ், இன்ஜின் ஆயிலெல்லாம் மாற்றிட்டாங்க. ஸோ வாட்டர் வாஷ் போய்கிட்டு இருக்குது. நம்ம பைக் வந்து இந்த சைடு நிற்கிது. ஸோ நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சா. ஸோ வந்து எனக்கு ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. என் தம்பி சொல்லியிருந்தான், நான் ஃபஸ்ட்டு சர்வீஸ் வரும்போது அவனும் அவன் ஃப்ரெண்டும் வந்திருந்தானா. ஸோ 2 பேர் 2 பைக்கில் வந்திருந்தாங்க. என் சர்வீஸ் பண்ண போகிற பைக் ஒன்று, அவன் பைக் ஒன்று. ஸோ பைக்கை சர்வீஸ் கொடுத்துட்டு அவங்க வெளியில் போயிட்டாங்களாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு வண்டியில் தானே வந்திருந்தோம். இது வந்து என் வண்டி மாதிரியே இன்னொரு மாடல், அது வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. இப்போ நான் சொன்னேன்ல அதிகமாக சேல்ஸ் ஆகுது, நான் அந்த கலரில் தான் வந்து இப்போ நம்பர் பிளேட் மாட்டுறக்கா நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஸோ வந்து அவன் சொன்னான், நாங்கள் வெளியில் போயிட்டோம், டீ குடிக்கலாம், இங்கே வந்து ஒரு பைக்கில் வந்துருக்கனால நம்ம இங்கே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு. நாங்கள் மோர் தென் 3 hours வந்து அங்கே வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிட்டு வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ வந்து பிரேக் வந்து எனக்கு கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு. ஸோ அதை டைட் பண்ணிவிட்டு மற்றபடி எல்லாமே பண்ணிவிட்டு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு கிளம்பியாச்சு. தேங்க்யூ.